எரிபொருள் தன்னிறைவை பெற போராடும் நாட்டில் புதுமையான கண்டுபிடிப்பாக எரிபொருளை சேமிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்ட மின்விசிறி உலகெங்கும் விருதுகளை வென்று வருகிறது. இதுகுறித்து இப்போது பார்க்கலாம். எல்லோரும் சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த மின்விசிறி மின்சார செலவை பெரிய அளவில் குறைப்பதோடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. கோவையை சேர்ந்த சுந்தர் முருகானந்தன் மற்றும் துர்காச்சரன் இதை உருவாக்கியுள்ளனர். சூப்பர் ஃபேன் மற்ற மின் விசிறிகளை விட 1/3 பங்கு மின் கட்டணத்தை மிச்சப்படுத்தி தரும். வழக்கமான ஃபேன்களுக்கு 13 மணி நேரத்தில் 1 யூனிட் மின்சாரம் தேவை. ஆனால் மின்சாரத்தை சேமிக்கும் கணினி கட்டுப்பாட்டை கொண்ட சூப்பர் ஃபேன் 30 மணி நேரம் ஓடினால்தான் 1 யூனிட் செலவாகும். இந்த கண்டுபிடிப்பிற்கு தேசிய இன்னோவேஷன் விருது, அப்ளையன்ஸ் டிசைன் EIT விருது, CII தேசிய எனர்ஜி விருது என விருதுகளை வென்றுள்ளது. 1 யூனிட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா ஒரு 600 கிராம் நிலக்கரியை எரிக்கணும். அப்போ அந்த நிலக்கரியை தோண்டி எடுக்கும்போது எவ்வளவோ காடு அழிஞ்சு போகுது, அந்த நிலக்கரியை எரிக்கும்போது நிறைய புகை வருது. இதெல்லாமே என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு யூனிட் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணும்போதும் நம்ம நிறைய நல்லது செய்கிறோம். இப்போ சூப்பர் ஃபேன்ல எல்லாம் ஒரு 100 யூனிட்டுக்கு மேலே சர்வசாதாரணமாக ஒவ்வொரு வருஷமும் சேவ் பண்ண முடியும். தமிழகத்தில் உள்ள 1,50,00,000 மின் இணைப்புகளில் வீட்டுக்கு 1 என்ற விகிதத்தில் சூப்பர் ஃபேனுக்கு மாறினால் கூட ஆண்டொன்றுக்கு 500 மெகாவாட் மின்சாரம் மிச்சமாகும் என்கின்றார் சுந்தர் முருகானந்தன். சூப்பர் ஃபேன் உருவாக்கப்பட்ட 2012ஆம் ஆண்டில் வரவேற்பு குறைவாக இருந்தாலும் தற்போது ஆண்டுக்கு 50,000 ஃபேன் விற்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. ஏசியை ரிமோட் மூலம் பயன்படுத்துவது போலவே சூப்பர் ஃபேனையும் ரிமோட் மூலம் ஆஃப் செய்யலாம். ஃபேனின் வேகத்தையும் குறைக்க முடியும் என்பதால் பலர் இதை விரும்புகிறார்கள் என்கிறார் துர்காச்சரன். ஸ்ட்ரகிள்ஸ்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி காஸ்ட் கம்மியாக இருக்கிறப்போ அந்த மோட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ எங்களுக்கு என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறதே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபேனை அதை மூவ் பண்ணுறதுக்கு அந்த சென்சர்ஸ் இல்லாமல். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் 6-7 months நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி தான் பண்ண முடிஞ்சது. அது பிற உதிரி பாகங்கள் தயாரிப்பை அவுட் சோர்ஸ் செய்யும் சீன தயாரிப்பு பாணியை பயன்படுத்தி தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமல் வெளிநாட்டில் 20,000 ரூபாய்க்கு விற்கப்படும் மின் விசிறியை 3,000 ரூபாய்க்கு இங்கு தயாரித்து விற்கப்படுகிறது. இந்த சூப்பர் ஃபேன்கள் தற்போது பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன. அமெரிக்கா, மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான சான்றிதழ் பெறும் முயற்சிகள் நடந்து வருகிறது. தமிழரசு நியூஸ் 7 தமிழ், கோவை.